வெல்கம் டு பாப்பிஸ் விம்சிக்கல் கிச்சன். நம்ம ஊர்ல ஆட்டுக்கால், பிரெயின், லிவர்னு தனித்தனியா எல்லாம் கிடைக்கும்ல, அதே மாதிரி அமெரிக்காலையும் கிடைக்கும். இன்னைக்கு நாங்கள் பிரெயின் வாங்கியிருக்கோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள்லாம் காட்டுறேன். 6 பிரெயின் வாங்கியிருக்கோம். சும்மா நான் ஒரு பிரெயின் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். அந்த பிரெயின்ல இருக்க அந்த மெம்பரேன்லாம் நம்ம கிளீன் பண்ணி எடுத்துடணும். அது எப்படி எடுக்கிறதுன்னு காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருள்: தனி மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 3 ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிது, இந்த மூளைக்கு ஏற்ற மாதிரி உப்பு, இஞ்சி பூண்டு, பட்டை கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். 3 வெங்காயம், கருவேப்பிலை. இது எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இது பிரெயின் எப்படி கிளீன் பண்றதுன்னு காட்டுறேன். இதுல இருக்கிற இந்த மெம்பரின்லாம் நம்ம எடுத்துடணும். அதை சாப்பிடக்கூடாது. இதை எடுத்துட்டீங்கன்னா எல்லாம் கிளீனா வந்துடும். அதுக்கப்புறமா இந்த மஞ்சத்தூளை போட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு பாதி வேக்காடு மட்டும் நம்ம வெந்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா செய்யணும். ஏன் பாதி வேக்காடு எடுக்கிறதுன்னு நான் சொல்றேன். ஸ்டவ் ஆன் பண்ணி பானல் வச்சாச்சு. அது தேவையான எண்ணெயை விடணும். இந்த அளவுக்கு விடணும். அது நல்லா காயணும். அது காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்ச பட்டை கிராம்பு இதெல்லாம் போடலாம். ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால நான் சீக்கிரமாக போட்டுட்டேன். இல்லைன்னா அது பயங்கரமாக கரிஞ்சிடும். பட்டை கிராம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். இதை வதக்கின உடனே ஏற்கனவே வேக வச்சு எடுத்த இந்த மூளையை போடணும். கொஞ்சம் இது மாதிரி தண்ணியோடு இருக்க மாதிரி எடுத்துக்கணும். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கணும். தண்ணி ரொம்ப வத்திரக்கூடாது. இதுக்கப்புறம் மிளகாத்தூள் போடணும். அடுத்தது மிளகுத்தூள். இங்கெல்லாம் மூளை கொஞ்சம் குழஞ்சு போயிடுது. நம்ம ஊர்லன்னா அப்படி நல்லா நிற்கும் திக்கா. இது கொஞ்சம் கெட்டனாலுமே அப்படி குழஞ்சு போயிடுது. கடைசியாக உப்பு போட்டுக்கணும்.
விட்டு நல்லா வதக்கணும். இறக்குற ஸ்டேஜ் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு இந்த எண்ணெயெல்லாம் அப்படி பிரிஞ்சு வரும்போது எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா, எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பிரெயின் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா இருக்கா பாருங்கள். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.